வணக்கம். இது நம் கதைகள். ஒரு பெண் தன் கணவன் தன் அழகை மட்டுமே விரும்புகிறான். அழகு சென்ற பின் அவன் செய்த துரோகத்தையும் அதன் பின் மாமனார் மாமியார் ஆதரவை பெற்று தன் வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டுவதை பற்றிய கதை தான் இது. கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுதர்சன் என்பவன் உலகிலேயே மிக அழகான மனைவி தனக்குத்தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் பல பெண்களை சந்தித்தான். ஆனால் தன் ஆசையை முழுமையாக பூர்த்தி செய்தவள் வளர்மதி மட்டுமே. அவள் பார்ப்பதற்கு ஒரு சிற்பம் போல் இருந்தாள். அவளை பார்த்துதான் அவன் திருமணம் செய்து கொண்டான். வளர்மதி அன்பானவள், அமைதியானவள் மற்றும் புத்திசாலியானவள். ஆனால் சுதர்சனுக்கு அவள் குணங்களை விட வெளியில் செல்லும் போதெல்லாம் மற்றவர்கள் அவர்களை பார்த்து பேசுவதுதான் முக்கியமாக இருந்தது. அவன் எப்போதும் அவளை மேலும் அழகாக மாற்றவே முயற்சித்தான். அவளது நல்ல குணங்களை கண்டுகொள்ளவில்லை. சில காலத்திலேயே சுதர்சன் அலுத்து போனான். ஒரு பொருளின் வெளிப்புற பளபளப்பு வெகு சீக்கிரத்தில் மங்கிவிடும் என்பதை அவன் உணரவில்லை. வேலை செய்யும் இடத்தில் புதியதோர் அழகை அவன் கண்டான். அது வெளிப்புற அழகு, ஆனால் அவனுக்கு புதிதாக தெரிந்தது. வளர்மதியை அவன் மெல்ல மெல்ல கவனிக்காமல் விட்டான். ஒரு நாள் இரவு உணவுக்கு பிறகு சுதர்சன் தொலைபேசி ஒலித்தது. அவன் விரைவாக அதை அணைக்க முயன்ற பொழுது வளர்மதி அதிலிருந்து வந்த செய்தியின் ஒரு வரியை பார்த்தாள். அது சுதர்சன் வெளியே கண்ட புது அழகை பற்றிய ஒரு காதல் செய்தி. அவள் உடல் நடுங்கியது. நான் வெளியே பார்த்த அழகை போல உன்னிடம் வேறு என்ன இருக்கிறது என்று அலட்சியமாக கேட்டான் சுதர்சன். வேறு அழகு நிரந்தரம் இல்லை, நீ உன்னை பராமரிப்பதும் இல்லை என்றான். வளர்மதி அமைதியாக அவனை கூர்ந்து பார்த்தாள். அவன் இவ்வளவு மேலோட்டவனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சத்தம் கேட்டு மாமனாரும் மாமியாரும் அங்கு வந்தனர். சுதர்சனின் வார்த்தைகளை கேட்டு மாமியார் அன்னபூரணி மனம் உடைந்தாள். மாமனார் அருள்நிதியின் முகம் இறுக்கமானது. வளர்மதி தன் உடைமைகளை சேகரிக்க அறையை நோக்கி நடந்தாள். அவளுக்கு இனி அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை. அன்னபூரணி வளர்மதியை பின்தொடர்ந்தாள். அம்மா வெளியே இருக்கும் வண்ணத்தை பார்த்து ஏமாந்து போகிறவன் என் மகன். அவனுடைய இந்த பலவீனம் அவனுக்கே எதிரியாகும். நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். நீ தான் இந்த வீட்டிற்கு மரியாதை என்று கண்ணீருடன் சொன்னாள். அதே சமயம் அருள்நிதி கோபமாக இல்லாமல் வருத்தத்துடன் சுதர்சனை அழைத்தார். அழகு என்பது ஒரு துவக்கம்தான். ஒரு உறவின் அடித்தளம் பாசம், மரியாதை மற்றும் நம்பிக்கையில்தான் கட்டப்பட வேண்டும். நீ ஒரு சிறந்த மனைவியை தொலைத்து விட்டாய். வெளியேறுபவள் அவள் அல்ல, நீதான் என்று கண்டிப்புடன் கூறினார். மாமனாரும் மாமியாரும் வளர்மதிக்கு ஆதரவாக நின்றார்கள். அவர்கள் சுதர்சனின் தவறான முடிவை நிராகரித்தனர். உனது வாழ்க்கைக்கு எது தேவை அதை தைரியமாக செய். இந்த வீட்டில் உன் நீதிக்காக நாங்கள் துணை நிற்போம் என்று அருள்நிதி உறுதியளித்தார். வளர்மதிக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. அழகின் பளபளப்பால் மயங்கி தனது நல்வாழ்வையும் நம்பிக்கையையும் புறக்கணித்த சுதர்சன் தனித்து நின்றான். ஆனால் வளர்மதியோ பாசம் என்ற அசைக்க முடியாத அடித்தளத்தை பெற்றாள். அவளது உண்மையான அழகை அங்கீகரித்து அவளது வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டிய தன் மாமனார் மாமியாருடன் அவள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கினாள். இந்த கதையில் கணவன் தவறு செய்த போது மாமனார் மாமியார் மருமகளுக்கு ஆதரவு கொடுத்தது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட உறவினர் வட்டாரத்திலும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு.